நியூயார்க்கில் நடந்த ஐநா பொது சபையில் துருக்கி அதிபர் ரெசெப் தாயிப் எர்டோகன் ஆவேசமாக உரையாற்றினார். அவர் நம்மில் ஒவ்வொருவரின் கண் முன்னேயும் காசாவில் 700 நாட்களுக்கும் மேலாக இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். கடந்த 23 மாதங்களாக இஸ்ரேல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு குழந்தையை கொன்றுள்ளது. இவை வெறும் எண்கள் அல்ல, ஒவ்வொன்றும் ஓர் அப்பாவியான உயிர். காசாவில் உள்ள மனிதாபிமான பேரழிவு நவீன வரலாற்றில் மிகப்பெரியது. 2-3 வயது குழந்தைகள் மயக்க மருந்து இல்லாமல் குண்டு வெடிப்புகளால் தங்கள் உறுப்புகளை இழக்கின்றன. குழந்தைகள் பசி மருந்து பற்றாக்குறையால் இறக்கும் உலகில் அமைதி இருக்க முடியுமா? கடந்த நூற்றாண்டில் கூட மனிதகுலம் இத்தகைய காட்டுமிராண்டித்தனத்தை கண்டதில்லை. காசாவில் நடப்பது போர் இல்லை, இது ஒரு படையெடுப்பு, ஓர் இனப்படுகொலை, ஒரு மிகப்பெரிய படுகொலை கொள்கை என்று அவர் தெரிவித்தார். பாலஸ்தீன நாட்டை அங்கீகரித்த நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த எர்டோகன் மற்ற நாடுகளும் தாமதமின்றி செயல்பட வலியுறுத்தினார். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம், தடையற்ற மனிதாபிமான அணுகல், இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை எர்டோகன் கோரினார். மேலும் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பை காசா மேற்கு கரைக்கு அப்பால் சிரியா, ஈரான், ஏமன், லெபனான், கட்டாருக்கு விரிவுபடுத்தி பரந்த பிராந்திய நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக எர்டோகன் குற்றம் சாட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.